ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்காக எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிலா இருந்துட்டு, ஏய் பல்லவா, சாமிக்கான பூஜை செலவு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, நிலா அதெல்லாம் நான் எப்போவோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்ப்பா, நம்ம இப்போ கிளம்பி குலதெய்வ கோவிலுக்கு போகிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமே அவசர அவசரமாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்தால் இங்கே நம்ம நடேசர் வந்து அது அந்த கட்டிலில் உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காகமா நான்லாம் வர வேண்டாம், நான் வீட்டிலே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நான் வாழ்ந்த ஊர் வேறு, அந்த ஊருக்கு வந்தால் சில பார்க்க வேண்டிய, அதாவது பார்க்கக்கூடாத முகத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் எனக்கு ஒத்துக்காதுப்பா, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, என்ன அங்கிள், நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊருக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம், நீங்கள் வராமல் இருந்தால் எப்படி அங்கிள், நீங்களும் வந்தே தான் ஆகணும். இல்லைம்மா வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு அங்கே வரத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, அப்பா என்னப்பா, குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா குடும்பத்தோடு தானே போகணும், குடும்பத்தில் ஒருத்தவங்க கூட வராமல் இருக்கக்கூடாது, அது நம்ம குடும்பத்துக்கு தான் ஆகாது, அப்பா கிளம்பி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க. இங்கே நிலாவுமே, ஆமாம் அங்கிள் நீங்கள் வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம நடேசன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நம்ம அங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயமெல்லாம் இவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துருமே, நம்ம தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா சில பல பிரச்சனைகள் எல்லாமே வருமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. அது வந்து அவங்க முகத்துலேயே நல்லா தெரியுது. உடனே சேரனுமே, அப்பா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போயிடுறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு நம்ம நடேசன் பதட்டப்படுறத கவனிக்கிறாங்க. அங்கிள் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா, ஏதாவது நீ நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப, அதுக்கான பதிலெல்லாம் என்கிட்ட இல்லைம்மா, நீ போயிட்டு கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் முடியவே முடியாது, நீங்களும் என் கூட வரீங்க, வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் நான் வரல, அங்கே வந்தாலாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு பதட்டம் தெரியுதே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் கோவிலுக்கு வரீங்களா, இல்லை நீங்கள் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கான காரணம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், அதுவும்மா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும்ல, அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் இந்த காரணத்தை, இந்த ரீசனை என்னால் ஏற்றுக்கவே முடியாது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே போட்டு மறைக்கிற மாதிரி இருக்குது, ஒழுங்காக என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ உனக்கு இதே வேலையாக போச்சு, ஏதாவது என்னை கேள்வி கேட்டு நோண்டிக்கிட்டே இருக்கணும், உனக்கு பதில் சொல்கிறதுக்கு பதிலாக நான் கோவிலுக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமா கிளம்புறாங்க. இப்போது நம்ம நிலா வந்து அழகாக சாரி கட்டிக்கிறாங்க, ஏன்னா கோவிலுக்கு போகிறதுனால ட்ரெடிஷ்னலாக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. அழகாக அப்படியே சாமி சிலை மாதிரி ரெடியாகி வராங்க. இங்கே நம்ம சேரன் பல்லவன் எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணி இந்த சாரி உங்களுக்கு சூப்பராக இருக்கு அண்ணி, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம சோழன் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி விழுந்துடுறாங்க. உடனே எல்லாருமே பதட்டப்பட்டுக்கிட்டு, ஓய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், உடனே சோழன் இருந்துட்டு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நிலா இருக்காங்கல்ல அவங்க அழகை பார்த்து நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பல்லவன் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பாண்டி இருந்துட்டு, டே சோலா என்னடா இது, இதெல்லாம் ஓவராக தெரியலையா, எனக்கும் ஓவராக தெரியலையே, நிலா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களை ரசிக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது நிலா அப்படின்னு சொல்லவும், உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணே வேணா நான் கடைக்கு போயிட்டு இன்னும் 2 கண்ணு வாடகைக்கு வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே பல்லவா என்னடா என்னை கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்ணே கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக கண்டுபிடிக்கிறீங்க, 2 கண்ணு பத்தாதுன்னா இன்னும் எத்தனை கண்ணு தான் வேணும், 2 கண்ணை வச்சு உலகம் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம், இதே பத்தாதுன்னு சொன்னால் என்னென்ன, இதெல்லாம் காமெடியாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, போதும் என்னை வச்சு எல்லாருமே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்போது எனக்கு இந்த சாரி நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சேரன் இருந்துட்டு, இங்கே பார்ப்பா நிலா, உனக்கு இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குது, சும்மா அவங்க விளையாட்டாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ எல்லாம் எதுவும் நினச்சிக்காத, சரிப்பா நிலா நீ கிளம்பிட்டில்ல அப்படின்னு சொல்லவும், கிளம்பிட்டேன்
இல்லைண்ணே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எல்லாருமா சேர்ந்து காரில் அவங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க. இங்கே நடேசனுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாக இருக்குது. எங்கே பல்லவனோட அம்மா அதே ஊரில் தான் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக வராங்க. பல்லவனோட அம்மாவை சீக்கிரமாகவே எபிசோடில் காட்டணும், பல்லவனுக்கு அவங்க அம்மா இருக்கிற இடம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. இப்போது கோவிலுக்குமே போயிடுறாங்க. அங்கே உள்ள ஒரு சாமியார் இருந்துட்டு நம்ம சேரனோட முகத்தை பார்த்துட்டே, இங்கே பாருப்பா, உனக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடந்துடும். இனிமேல் உங்கள் வீட்டில் ஒவ்வொன்றா நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். உன் முகராசி அப்படி. அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்னதாக தோஷம் மாதிரி இருக்குது. சாமி முன்னாடி ஒரு சில பொருளெல்லாம் நான் சொல்லுவேன், அதை வாங்கிட்டு போயிட்டு பூஜை பண்ணிங்க அப்படின்னாவே அது அந்த தோஷம் போயிடும். அதுக்கப்புறம் உனக்கு நல்ல காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறத செய்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, சுவாமி நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், ஆனால் சீக்கிரமாகவே என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், அது சீக்கிரமாக நடந்துரும்ல அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாம்மா அவருக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு, எண்ணி 30 நாளில் அவருக்கான பொண்ணு எதுன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணுக்கு அந்த கடவுள் காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்கிறாங்க. இதை கேட்டதுன்னு நம்ம நிலா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே சோழனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ணே உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடந்துரும்ண்ணே, நீங்கள் குழந்தை குட்டின்னு ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. என்னப்பா நிலா, எங்கே வந்தாலும் கல்யாண பேச்சே வா. அண்ணே உண்மையாகவேண்ணே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுப்பா, எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும். அந்த கடவுள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காருல்ல, கடவுளோட கணக்கு தப்பாகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம குலதெய்வ சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க சொன்ன பரிகாரத்தையும் நம்ம செஞ்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சாமியும் கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த தோஷத்தை மட்டும் கழிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒரு பொண்ணு அந்த கோவிலில் நடந்து போய்கிட்டு இருக்கு. பல்லவன் வந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, டே பல்லவா, என்னடா கோவிலுக்கு வந்த வேலையை விட்டுட்டு வேற என்னவோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்ன நீ, நான் சும்மா தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். டே பல்லவா, நான் பார்த்துட்டேன், அந்த பொண்ணை நீ சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லவும், ஐயோ நீ சும்மா நீ அழகாக இருக்காங்களேன்னு பார்த்தேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி பல்லவா, இதெல்லாம் இந்த வயசில் வர வேண்டியது தானே, சும்மா சைட்டோடு நிறுத்திக்கோ. ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்தேன், லவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? உண்மையாக லவ் பண்ணி யாரையும் ஏமாற்றாமல் யாரோட மனசும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. அண்ணி என்ன நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க, அவ்வளோலாம் இதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது பாண்டியனுக்கு ஒரு கால் வருது வானதிக்கிட்ட இருந்து. என்ன பாண்டி, கடை ஓப்பன்லேயே இல்லை, நான் கடைக்கு வந்து இங்கே கடை வெளியே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ வானதி உங்ககிட்ட சொல்கிறதுக்கே மறந்துட்டேன், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாண்டி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், மறந்துட்டேன் வானதி, சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. வானதி நீ எப்படி வந்திருந்த அப்படின்னா உன் அண்ணனுங்க உன் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் உன்னை திட்டிருக்க மாட்டாங்களா, அடிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், என்ன பாண்டி அதெல்லாம் நான் டெய்லியும் வாங்குறது தானே, இப்போ தான் கொஞ்ச நாளாக இல்லாமல் இருக்குது, எல்லாரும் எனக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், சொல்லியிருந்தா நானுமே உன் கூட சந்தோஷமாக ஜாலியாக வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லவும், சரி வானதி வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாண்டி, பார்த்துட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, என்ன பாண்டி வானத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்டா சும்மா தான் பண்ணியிருந்தா, கடையானே என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கா போல், அங்கே யாரும் அதாவது கடையை பூட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி கண்ணனுமே வந்திருக்க மாட்டான், அதுக்கு தான் ஃபோன் அடிச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே அந்த தோஷம் பரிகாரம் செய்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே பல்லவனோட அம்மா வந்து அந்த சைடு வராங்க. இங்கே பல்லவனோட அம்மாவை நிலா பார்த்துடுறாங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது, நம்ம வேலைக்கு போகும்போது இவங்க தான் நம்ம எதிர்க்கில் வந்தாங்க, இவங்களும் இங்கே வந்திருக்காங்க, ஒருவேளை சாமி கும்பிட்றதுக்காக வந்திருப்பாங்களோ இல்லை வேறு ஏதாவது வேலை விஷயமா வந்திருப்பாங்களோ தெரியல, எதுக்கோ வந்திருக்காங்க, ஆனால் இவங்க தான் பல்லவனோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே
நடேசன் இருக்காங்க. "அங்கிள் இங்க வாங்க அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்லுவோம். "என்னம்மா? உன்னை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது ஒரு கேள்வி நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கம்மா" அப்படின்னு சொல்லுவோம். "அங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க அங்க வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அவங்க அதாவது பல்லவனோட அம்மாவ அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அ அவங்கள பார்த்ததுமே எங்க நடேசன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன இவ இங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. "அங்கிள் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே?" அப்படின்னு சொல்லுவோம். "அ எனக்கெல்லாம் தெரியாதும்மா. அது யாருன்னே எனக்கு தெரியாது. அங்கிள் பொய் சொல்லாதீங்க. இவங்கள தான் நான் அங்க ஒரு நாள் முதல்ல வேலைக்கு போனேன்ல, சென்னையில பார்த்தேன். அது மட்டும் இல்லாம ஃபோட்டோல இருந்ததும் இவங்க தான். பல்லவனோட அம்மா இவங்க தானே அப்படின்னு சொல்லவும், இல்லம்மா யாரையோ பார்த்துட்டு என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உடனே அங்கிள் உண்மைய சொல்லுங்க. ஒழுங்கா சொல்லப் போறீங்களா இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சரி இனிமேவும் இந்த விஷயத்த நம்மளால மூடி மறைச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா இவங்க தான் பல்லவனோட அம்மா. அங்கிள் அவங்க உயிரோட தானே இருக்காங்க. இப்போ அவங்க வந்திருக்காங்க. போயிட்டு பேசுங்க அங்கிள். அவங்கள பேசி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வாங்க அங்கிள். பாவம் பல்லவன் ரொம்ப நாளாவே அம்மா இல்லாமே வளர்ந்துட்டான். அவங்க அம்மாவ பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஆசை இருக்கும்ல அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இரும்மா போய் பார்த்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இவங்க மெதுவா நடந்து போறதுக்குள்ளவே அவங்க ஆட்டோ ஏறி போயிடுறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு, "என்ன அங்கிள் மொதன்னு லேட்டா போய் அவங்க ஆட்டோ ஏறி போயிட்டாங்க. இப்போ எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது?" அப்படின்னு சொல்லவும், விடுமா அவ போனதே நல்லது" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன அங்கிள் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்குள்ள சண்டையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதெல்லாம் எதுக்குமா வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம அ பல்லவன் வந்து இவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கம் நிற்கிறாங்க. பல்லவன் வர்றது இங்கே நம்ம நிலாவுக்கும் நடேசனுக்கும் தெரியல. நிலா இருந்துட்டு, "என்ன அங்கிள் பல்லவனோட அம்மா இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. பேசி சமாதானம் செஞ்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை விட்டுட்டு அவங்கள விட்டுட்டீங்களே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பல்லவன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்ன நீ என்ன சொன்னீங்க இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு இங் பல்லவா நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லவும், "அண்ணி ஏதோ நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க அண்ணி என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம நிலா வந்து அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக முழிக்கிறாங்க. உடனே இங்கே நடேசன்கிட்ட, "யோ என் அம்மாவை பற்றி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. என் அம்மா இங்கே வந்தாங்களா? எங்கே என் அம்மா? என் அம்மாவை நான் பார்க்கணும். யோ என் அம்மாவை காட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே சத்தமாக கத்துறாங்க. "டேய் என்னடா எல்லாரும் முன்னாடி இப்படி ஷர்ட்டை பிடிச்சி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியாக சைலண்டாக இருடா" அப்படின்னு சொல்லுவோம். "என்னால் இருக்க முடியாது. என் அம்மா யாருன்னு காட்டுங்க. வாங்க இப்போ எங்கே போயிருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "என் அம்மா அப்போ உயிரோடு தான் இருக்காங்களா? என் அம்மா உயிரோடு இருந்துமே ஏன் என்கிட்ட சொல்லலை நீங்கள்? என் அம்மா எனக்கு இப்போ வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "பல்லவா டென்ஷன் ஆகாத பல்லவா, இரு பல்லவா கொஞ்சம் பொறுமையாக கேளு" அப்படின்னு சொல்லிட்டு, "என் அம்மாவை பார்த்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "என் அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? என்ன பண்ணுறாங்க? எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நானும் உன் அம்மாவும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவ சென்னையில தான் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "என்ன சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா, எதுக்காக நீங்கள் மறைவாக இருக்கணும்? நம்ம வீட்டுக்கே அவங்கள கூட்டிகிட்டு வரலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லவும், "ஆமாம் என் அம்மாவை கூட்டிகிட்டு வரலாம்ல. நீங்கள் மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என் அம்மா எனக்கு இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியணும். கண்டிப்பாக நான் இந்த ஊரில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் டெய்லியும் மீட் பண்ணி பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஃபோட்டோ இருக்கும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "இதோ பாருடா இதான் உன் ஆத்தா. இப்படி தான் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்கள பார்த்ததுமே நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. "கண்டிப்பாக என் அம்மாவை நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நிலா இருந்துட்டு, "டே பல்லவா நீ எதுக்காக தேடி கண்டுபிடிக்கணும்? அதான் அங்கிள் பேசிக்கிட்டு தானே இருக்காரு. அப்போது இவர் வந்து ஃபோன் பண்ணி வர சொன்னாவே கண்டிப்பாக அவங்க வருவாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "ஆமாம் நீ சூப்பர் நீ கரெக்டு. இங்கே பாருங்கள் ஒழுங்கா என் அம்மாவுக்கு கால் பண்ணுங்கள். என் அம்மா இப்போ வந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் அவள் வரமாட்டாடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏன் வரமாட்டாங்க? எதுக்காக வரமாட்டாங்க? எனக்கு தெரிஞ்சாகணும். என் அம்மா கண்டிப்பாக நான் இருக்கேன்னு தெரிஞ்சா அவங்க வருவாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "கண்டிப்பாக அவள் வரமாட்டாடா" அப்படின்னு சொல்லவும், "நீங்கள் எதுக்காங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு? நீங்கள் ஃபஸ்ட்டு வர சொல்லுங்கள். நான் பேசி நம்ம வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அது நடக்காதுடா" அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதுவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல்லவன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. நிலா இருந்துட்டு, "அங்கிள் என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லுங்கள் அங்கிள். வரமாட்டானா என்ன அர்த்தம்? ஏன் வரமாட்டாங்க? எதுக்காக வரமாட்டாங்க? என்ன ரீசன்? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவுமே கேட்குறாங்க.
இப்போ தான் நம்ம நடேசன் வந்து சொல்கிறாங்க, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சு, அவள் குடும்பமாக இருக்கா, அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பல்லவன் ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. என் பெற்றவங்க இப்படியா இருப்பாங்க, அம்மாவும் சரியில்லை அப்பாவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம சேரன், பல்லவன், பாண்டியன் இவங்க 3 பேருமே ஓடி வராங்க. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா என்னடா இவ்வளோ சத்தமாக கத்துற, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்குறாங்க. இங்கே நடேசன் திருன்னு முழிக்கிறாங்க. நம்ம நிலாவுமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. நிலா என்னப்பா ஆச்சு, எதுக்காக இப்போது பல்லவன் இம்புட்டு டென்ஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து பல்லவனோட அம்மாவை இப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சோழன், பாண்டியன், சேரன் இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சோழன் இருந்துட்டு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க இப்போ தான் அவங்க அம்மா இப்போது ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா வந்து அதாவது பல்லவனோட அம்மா கூட மீட் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, பேசிக்கிட்டு தானே இருக்க, இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே, பல்லவனுமே அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே இருக்கும்ல, நீங்கள் தனியாக மீட் பண்ணி பேசுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம்ல, அவங்க நம்ம வீட்டிலே இருக்கட்டும்ல அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம நிலாவுமே சோழன் அதே கேள்வி தான் நானும் கேட்டேன், ஆனால் அவங்களால வர முடியாதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வர முடியாது, தனியாக மீட் பண்ணி பேசுறதுக்கு, தனியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு நமக்கு குடும்பத்திலேயே ஒரு அம்மாவா ஒரு குடும்பமாக அவங்க நம்ம கூடவே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நிலா, ஏன் முடியாது, எதுக்காக முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா எனக்கு புரியல, இன்னொரு ரிலேஷன்ஷிப்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் நடந்துருச்சான், 2 குழந்தைங்களும் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வேறு குடும்பம் வேணும், வேற ஒருத்தவங்கள தேடி போயிட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் எதுக்காக இந்த ஆள் அந்த அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கணும், இவ்வளோ கேவலமானவங்களா இருக்கிறாங்க, இவங்க 2 பேருமா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்று விட்டுட்டு அந்த புள்ள எவ்வளோ கஷ்டப்படுது, இப்போது பாதிக்கப்பட்டு நிற்கிறது பல்லவன் தானே, எதுக்காக இந்த ஆள் இப்படியெல்லாம் கீழ்த்தரமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, போனவங்க போயிட்டாங்க, இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்க ஏதோ ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஓகே தான், இவர் எதுக்காக திரும்பவும் அந்த அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கணும், இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது, இந்த ஆள் முகத்தில் முடிக்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கர கோமாங்கிறது போயிடுறாங்க. இங்கே நம்ம பல்லவன் வந்து பயங்கரமாக தனியாக போயிட்டு உட்காந்து அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம நிலாவும் சேரன், பல்லவன் நம்ம பாண்டியன், சோழன் இவங்க எல்லாருமே போயிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாரு பல்லவா, அழுகாத ப்ளீஸ், ஏதோ உன்னுடைய தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு, அதான் அவங்க இல்லைன்னா இருக்காங்க, அண்ணனுங்க நாங்கள் இருக்கோம்ல, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவோம், நீ எங்கள் எல்லாரையும் அம்மாவா அப்பாவா நினைடா பல்லவா, நீ அழுகாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன், பாண்டி, சோழன் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம பல்லவனால் இருந்தாலும் இதை ஏற்றுக்கவே முடியல, எனக்கு அப்பா அம்மா வாய்ச்சது மட்டும் இப்படி இருக்கணுமா, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது பல்லவன் இருந்துட்டு, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, சரி பூஜையெல்லாம் முடிய போகுது, நம்ம பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டாம், எங்கேயாவது போயிட்டு ஊரை சுற்றலாம், அப்போ தான் கண்டிப்பாக பல்லவனுக்குமே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும், எல்லாத்தையுமே மறந்துட்டு அவனும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. நிலாவுமே ஆமாம் சோழன் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே நடேசனா அதே இடத்துல குலதெய்வ கோவிலே விட்டுட்டு இவங்க மட்டுமே எங்கேயோ ஊர் சுற்றுறதுக்காக போகிறாங்க, ஒரு பீச்சுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கடல் அலையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பல்லவன். சிரிக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சேரனுக்குமே மனசு கஷ்டமாக இருக்குது. டே பல்லவா, இத்தனை நாளாக நீ என் கூட தானே இருந்த, புது புது விஷயத்தெல்லாம் யோசித்து நீ இது பண்ணாத, உனக்கு அம்மா இல்லை அவ்வளோதான் சரியா, நமக்கு எல்லாருக்குமே ஒரே அம்மா தான், இப்போது அம்மாவும் யாருமே இல்லை, உனக்குன்னு இருக்கிறது நான் இருக்கேன், உன் அண்ணனுங்க 2 பேர் இருக்காங்க, எங்களை மட்டும் நினைப்பல்லவா, கண்டதெல்லாம் யோசித்து உன் உடம்பு எதுக்காக நீ வருத்திக்கணும், இங்கே பார் பல்லவா, அண்ணன் சொல்கிறத கேட்பல்ல, உனக்காக என்ன வேணும்னாலும் இந்த அண்ணன் பண்ணுவோம் பல்லவா, ப்ளீஸ் பல்லவா, நீ இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியல, மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ஓரளவுக்கு இங்கே பல்லவனை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்னால் சத்தியமாக முடியலண்ணே, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
பல்லவன் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இதை பார்த்து நிலாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பல்லவனுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு எவ்வளோ பாடுபடும், எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் வந்து பல்லவனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு ஐஸ்கிரீம் சுண்டல் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கறதுக்காக போயிடுறாங்க. இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு நிலா பல்லவன் ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனோட கையை நம்ம நிலா வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஏங்க கண்டிப்பாக உங்கள் யாரையுமே நான் விட்டுட்டு போக மாட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம வீட்டிலே தான் இருப்பேன். எனக்குமே இப்போல்லாம் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லுவோம். இது கூட புரியலையா மக்கு, எல்லாமே உங்களுக்கு புரியுது, ஆனால் இது புரியாதுல்ல. உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நம்ம சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏங்க இது கனவா நனவான்னு கூட தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு வேளை எனக்கு ரெக்கம் முளைச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் பறந்து மேலே வானத்துக்கு போயிருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், வானத்துக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சந்தோஷத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் திக்கி முக்கி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க போதும், எங்க இனிமேல் நீங்கள் எங்கள் வீட்டிலே இருப்பீங்களா, என் கூட இருப்பீங்களா, அப்போது நீங்கள் என்னை புருஷனாக ஏற்றுக்கிட்டீங்களா? ஐயோ இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தரையில் கால் படாத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க நம்ம சோழன். இதே மாதிரி எப்போவுமே அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க. அதே சமயம் நம்ம சேரனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணும், அதே மாதிரி சந்தா கூட தான் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தருவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.